மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலில் எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் பராசக்தி படத்தில் ஒரு வசனம் எழுதியிருப்பார். இந்த நீதிமன்றம் எத்தனையோ விசித்திரமான வழக்குகளை பார்த்திருக்கிறது. அதேபோல் இந்த சட்டமன்றமும் ஆளுநரை பொறுத்தவரை சில ஆண்டு காலமாக விசித்திரமான காட்சிகளைத்தான் காண்கிறது. மாண்புமிகு ஆளுநர் வருகிறார், உரையாற்ற வருகிறார், ஆனால் உரையாற்றாமலே போய்விடுகிறார். அதனால தான் ஆளுநரின் செயல்பாடுகளை நான் சிறுபிள்ளைத்தனமானது என்று சொன்னேன். அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 176 வரையறுத்துள்ள அடிப்படையில் ஆண்டின் தொடக்கத்தில் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையாற்றணும். அரசால தயாரித்து வழங்கப்படுகிற உரையை அப்படியே வாசிக்கணும் என்பதுதான் நடைமுறை மரபு. ஆனால் திட்டமிட்டு விதிமீறல் செய்வதில் தான் ஆளுநர் குறியாக இருக்கிறார். 2021ஆம் ஆண்டு இப்போது இருக்கும் ஆளுநர் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டார். 2022ஆம் ஆண்டு இதே ஆளுநர் தன்னுடைய முதல் உரையை முழுமையாக வாசித்தார், எதையும் மாற்றல. ஆனால் இந்த 3 ஆண்டு காலமாக என்னென்ன அபத்தமான காரணங்களை எல்லாம் சொல்லி படிக்கிறத தவிர்த்தார்னு அவையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றாக தெரியும். பேரவை தொடங்கும் போது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறதும், அவை நடவடிக்கைகள் முடியும் போது நாட்டுப்பண் ஒலிக்கிறது தான் காலங்காலமாக பின்பற்றக்கூடிய மரபு. இந்த விளக்கத்தை சொன்ன பிறகும் அவர் உரையாற்ற மறுக்கிறார், தவிர்க்கிறார். தமிழ்நாடு வளர்ந்து வர்றதை அவரால் ஜீரணிக்க முடியலைங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறன்னா சாதாரணமானவர் இருக்கலாம். ஆனால் இந்த சட்டமன்றம் 100 ஆண்டு வரலாறு கொண்ட சட்டமன்றம். கோடிக்கணக்கான மக்களின் உணர்வுகளால் உருவான சட்டமன்றம். இந்த சட்டமன்றத்தின் மாண்பையும் மதிக்காமல், மக்களது எண்ணங்களுக்கு மதிப்பு தராமல் தமிழ்த்தாய் வாழ்த்தையை அவமானப்படுத்த துணிந்ததன் மூலமா தான் வகிக்கிற பதவிக்கும் பொறுப்புக்கும் இழுக்கு ஏற்படுகிற காரியத்தை அரசியல் உள்நோக்கத்தோட ஆளுநர் செய்கிறது இந்த மன்றம் இதுவரை காணாதது, இனியும் காணக்கூடாது. அவர் அரசியல் ரீதியாக எங்களை புறக்கணிக்கிறத நாங்கள் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா திராவிட இயக்கம் என்பதை புறக்கணிப்புகள், அவமானங்கள், ஒடுக்குதல்கள் ஆகியவற்றுக்கு எதிரான உதயமானது தான். இந்த இயக்கத்துக்கு மேல் கடைபிடிக்கப்பட்ட தீண்டாமைகளையும் மீறித்தான் 100 ஆண்டு கண்டிருக்கிறோம். ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம் அரசியல் கட்சியாக மாறி 6வது முறை ஆட்சியை கைப்பற்றின வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் உண்டு. நிச்சயமா சொல்றேன், 7வது முறையும் ஆட்சி அமைத்து ஏற்றங்காணும் அரசா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அமையப் போகுது. அதன் அடித்தளமான இந்த 6வது ஆட்சி அமைந்த போது இது விடியல் ஆட்சியாக அமையும்னு சொன்னோம். மக்களால் புறக்கணிக்கப்பட்டு இருட்டில் கிடக்கும் எதிர்க்கட்சிகள் விடியல் எங்கன்னு கேட்குறாங்க. விடியல் தரப்புறதா சொன்னது மக்களுக்கு தானே தவிர மக்களுக்கு எதிரானவங்களுக்கு அல்ல. விடியலை பார்த்தா அவங்களுக்கு கண் கூசத்தான் செய்யும். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, விடியலின் அடையாளமா எது தெரியுமா? நான் போற இடமெல்லாம் கூடுகிற மக்களோட முகங்களை தெரிகிற மகிழ்ச்சி தான் விடியலின் அடையாளம். மாதந்தோறும் 1,14,00,000 சகோதரிகள் 1000 ரூபாய் உரிமை தொகை பெறுகிறார்களே, அப்போ அவங்க முகங்களை பாருங்க, அதுல தெரியும் அந்த மகிழ்ச்சி தான் விடியலாட்சி. தாய் வீட்டு சீர் மாதிரி எங்க அண்ணன் ஸ்டாலின் தர்ற மாதாந்திர சீர்னு எந்நேரம் தமிழ் சகோதரிகள் மனமகிழ சொல்றாங்களே, அதுதான் விடியலின் ஆட்சி. ஆட்சி பொறுப்பேற்றதும்
கோட்டைக்கு சென்று நான் இட்ட முதல் கையெழுத்த மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டத்துக்கு தான். இந்த விடியல் பயணமானது மகளிரின் சேமிப்பை அதிகரிச்சிருக்கு. மாதந்தோறும் 600 முதல் 1200 ரூபாய் வரை அவங்களுக்கு மிச்சமாகுது. அதை சேமிக்க முடியுதுன்னு சொல்றாங்க. சமூகத்தில் மகளிரின் பங்களிப்பை இது அதிகரிச்சிருக்கு. அந்த பஸ்ஸுக்கு ஸ்டாலின் பஸ்ஸுன்னு பேர் வச்சுட்டாங்க. இதுதான் விடியல் ஆட்சி. அடுத்து என்னுடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம். எத்தனையோ தொழில்களை தொடங்குறீங்க. அதில் பணியாற்ற திறமசாலிகளா தமிழ்நாட்டு இளைஞர்களை உருவாக்கி தாங்கன்னு சொன்னதை வச்சு தான் இந்த திட்டத்தை உருவாக்கினேன். இந்த திட்டத்தில் இது வரைக்கும் 22,56,000 மாணவர்களுக்கு பயிற்சி தரப்பட்டிருக்கு. பயிற்சி பெற்ற பல லட்சம் மாணவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லோரையும் ஒவ்வொரு துறையில் இந்த திட்டம் முதல்வனா ஆக்கி வருது. இதுதான் விடியல் ஆட்சி. அரசு பள்ளியில் படித்த பெண் பிள்ளைகள் பலர் கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலையை மாற்றி உயர்கல்வி பயில உருவாக்கப்பட்ட திட்டம்தான் புதுமை பெண் திட்டம். மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய இந்த திட்டம் மூலமா மாணவிகள் கல்லூரிக்கு வர்றது 30 விழுக்காடு அதிகமாகியிருக்கு. இதே போல தமிழ் புதல்வன் திட்டம் மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குகிறோம். மாதந்தோறும் 2,72,000 மாணவ மாணவியர் வாழ்க்கையில் விடியலை ஏற்படுத்தி இருக்கிறோம். அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு மட்டும் இல்லை, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் படித்தவங்களுக்கும் புதுமை பெண் திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறோம். தூத்துக்குடியில் நடைபெற்ற விழாவில் ஒரு மாணவி பேசினார். என் குடும்ப வறுமை காரணமாக கல்லூரிக்கு போய் படிக்க முடியுமா என்ற சந்தேகம் இருந்துச்சு. பணம் இல்லை, அதனால் வேண்டாம்னு என் அம்மா சொல்லிட்டாங்க. புதுமை பெண் திட்டத்தை கேள்விப்பட்டு என் கல்லூரி செலவை நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் என் அம்மா சம்மதம் தெரிவித்தார். ஆனால் தினமும் பஸ்ஸில் போகணுமே என்று அவர் சொன்னார். அதுக்குத்தான் விடியல் பயணம் இருக்கேன்னு நான் சொன்னேன். ஆக 2 திட்டங்களையும் பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு நான் படிச்சுட்டு வரேன். அந்த மாணவி சொன்ன சொற்கள் தான் விடியலுக்கான சாட்சி. அதனால தான் தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என்னை அப்பா அப்பான்னு வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இந்த பாச உணர்வு தான் முக்கியம். ஊட்டச்சத்தை உறுதி செய்யணும் ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கோம். போதிய சத்து இல்லாமல் பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த திட்டம் மூலமாக தீவிர ஊட்டச்சத்து உணவு வகைகள் வழங்கப்பட்டுச்சு. அதில் தீவிர ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவங்களா கண்டறியப்பட்டு குழந்தைகளை 77.3 விழுக்காடு குழந்தைகள் இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்காங்க. ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள 6 மாதத்துக்குட்பட்ட 76,705 பச்சிளம் குழந்தைகள் கண்டறியப்பட்டு அவங்களோட பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் அவங்க வீட்டுக்கே சென்று வழங்கப்பட்டுச்சு. இதனால்தான் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்ந்துருக்கிறாங்க. அதில் பயனடைந்த தாய் சொன்னார், என் குழந்தை பிறக்கும்போது மிக மிக குறைவான எடையோடு தான் பிறந்துச்சு. என்ன செய்ய போகிறோம்னு நினச்சேன். அதை வளர்க்குற அளவுக்கு எங்கிட்ட பண வசதி இல்லை. முதலமைச்சரின் ஊட்டச்சத்தை உறுதி செய்த திட்டத்தால் நிறைய பொருட்கள் கிடைச்சிது. அது மூலமாக நல்ல ஆரோக்கியத்தோடு இப்போ என் குழந்தை வளர்ந்துருக்குன்னு சொன்னார். அந்த தாயின் கனிவான வார்த்தைகளில் விடியல் தெரியுது. பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். தினந்தோறும் காலையில் 17,53,000 மாணவ மாணவியர் வயிறார காலை உணவு சாப்பிட்றாங்க. அந்த திட்டத்தை தொடங்கும் போது காலை உணவு சாப்பிட்ட பிள்ளைங்க முகங்களில் வெளிப்பட்ட மகிழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இந்த திட்டத்தை பற்றி மதுரை மாணவி ஹரிணி சொல்லியிருந்த அந்த காட்சியை நான் வீடியோவில் பார்த்தேன். நான் தினமும் காலையில் சாப்பிட மாட்டேன். ஆட்டோ வந்ததும் ஓடி வந்து ஏறிடுவேன். சாப்பிடாம வந்ததால் ஸ்கூலுக்கு வந்ததும் தண்ணி குடிச்சிடுவேன். ஆனால் இப்போ கிச்சடி பொங்கல் கொடுக்கறதுனால தெம்பா படிக்கிறேன்.
அப்படின்னு சொன்னதை கேட்டப்போ நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்காக மிக மிகவும் பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறேன். இவைதான் விடியல் சாட்சியங்கள். இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் சொல்ல தொடங்கினா எதிர்க்கட்சிகள் கொஞ்சம் அதிகமான வேதனை அடைவாங்க என்பதால் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் நேரடியாக பலனடைய வகையிலான திட்டங்களை தீட்டும் ஆட்சி தான் உதயசூரியன் ஆட்சி. இந்த ஆட்சி உருவானப்போ இதை திராவிட மாடல் ஆட்சின்னு நான் சொன்னேன். திராவிட மாடல்னு சொன்னாலே சிலருக்கு வயிறு எரியுது. அரண்டவன் கண்ணுக்கு ரெண்டதெல்லாம் பேய்னு சொல்ற மாதிரி திராவிடம் என்ற சொல்லை பார்த்து சிலர் பயப்படுறாங்க. திராவிட மாடல் என்றால் சுயமரியாதை, சமநீதி, சமத்துவம், சகோதரத்துவம், ரத்த பேதம் இல்லை, பால் பேதம் இல்லை, விளிம்பு நிலை மக்கள் நலன், தாழ்த்தப்பட்டோருக்கு அதிகாரத்தில் பங்கு, மதச்சார்பின்மை, தொழில் வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், கூட்டாட்சி கருத்தியல், அதிக அதிகாரம் கொண்ட மாநிலங்கள், தமிழுக்கு உரிய இடம், அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமை, சமூக குறியீடுகளும் அனைத்திலும் முன்முதன்மை. இவைதான் திராவிட மாடல் அரசுடைய உள்ளடக்கம். அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து மக்கள் வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சின்னு அனைத்தையும் உள்ளடக்கின முழுமையான வளர்ச்சியை சொல்றோம். இதைத்தான் எல்லோருக்கும் எல்லாரும் சொல்றோம். திராவிட கருத்தியல் கொள்கையால தான் தமிழ்நாடு இன்று வளர்ந்த மாநிலமாக இருக்கு. தமிழ்நாடு இந்திய நாட்டினுடைய 2வது வளர்ந்த பொருளாதார மாநிலமாக இருக்கு. தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5.4 விழுக்காடாக இருந்த தமிழ்நாட்டின் பங்கு கடந்த 4 ஆண்டுகளில் 9.21 விழுக்காடாக உயர்ந்திருக்கு. பொருளாதார குறியீடுகள் அனைத்திலும் தமிழ்நாடு வளர்ச்சியை எட்டியிருக்கு. வறுமை குறியீடுகளில் இந்தியாவின் சராசரி விழுக்காடு என்பது 14.96 இருக்கும்போது தமிழ்நாட்டின் சராசரி 2.2 விழுக்காடாக இருக்கு. பட்டினிச்சாவு இல்லாத மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெற்றிருக்கு. இந்திய நாட்டின் மொத்த பெண் தொழில் பணியாளர்களில் 41 விழுக்காடு பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான தனியார் முதலீட்டு திட்டங்கள் வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே தொழில் நிறுவனங்கள் பெருகினதில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கு. டெல்லியில் இருக்க தேசிய கிடங்கு மேம்பாட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் கீழ் அதிக எண்ணிக்கையிலான சேமிப்பு கிடங்குகளை பதிவு செஞ்சதுக்காக தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்துக்கு ஒன்றிய அரசு முதல் பரிசு வழங்கி பாராட்டியிருக்கு. இந்தியா முழுமைக்கான பணவீக்கம் அதிகமாகியிருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டுமான பணவீக்கம் குறைஞ்சிருக்கு. இதுதான் திராவிட மாடலின் சாதனை. தொழில்கள் வளருது, புதிய தொழில்கள் நிறுவனங்கள் உருவாகுது. இதனால தொழிலாளருக்கு என்ன பயன்னு சிலர் கேட்கலாம். புதிய தொழில் நிறுவனங்கள் வருதுன்னா ஏதோ தனியார் முதலாளிகள் மட்டும் வளமடையான்னு பொருள் இல்லை. அந்த நிறுவனங்கள் மூலமா மாநிலமும் வளருது, கிடைக்கும் வேலை வாய்ப்புகளின் மூலமா லட்சக்கணக்கான குடும்பங்களும் வளருது, வாழுது. இதை மனதில் கொள்ளணும். தமிழ்நாட்டில் 39,666 தொழிற்சாலைகள் இருக்கு. குஜராத்தில் 31,031 தொழிற்சாலைகளும், மகாராஷ்டிராவில் 26,446 தொழிற்சாலைகளும் இருக்கு. மனித வளத்தை வளர்க்கிறதுல மகாராஷ்டிரா குஜராத்தை விட தமிழ்நாடு சாதனை படைச்சிருக்கு. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் 39,699 சிறு குறு தொழில்கள் இருக்கு. இதுவும் 4,81,807 தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு. கோவிட் காலத்தில் வேலை வாய்ப்புகள் குறைஞ்சது, உங்க எல்லாருக்கும் தெரியும். அதை சீர்படுத்தி இருக்கிறோம். இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி 8,42,720 மனித உழைப்பு நாட்களுடன் தொழிலாளருக்கு அதிக வேலை வாய்ப்புகளை வழங்குறதுல இந்தியாவிலே தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கு. அடுத்து, போராட்டம் நடத்துகிற உரிமை இல்லைன்னு சில தவறான வாதங்களை வைக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா, அளவுக்கு மீறிய ஜனநாயகவாதியாக இருக்கீங்கன்னு என்னை சிலர் விமர்சிக்கிறாங்களே தவிர, நான் சர்வாதிகாரியாக
சர்வாதிகாரம் இருப்பதாக யாரும் சொல்ல மாட்டாங்க. அது என்னுடைய இயல்பும் கூட. எதிர்க்கட்சிகள் மட்டும் இல்லை, கூட்டணி கட்சிகளும் போராட்டம் நடத்தலாம்னு சொல்கிறவன்னா போராட்டம் தவறு இல்லை. போராட வேண்டிய இடத்துல போராடலாம், தவறு இல்லை. போராட்டம் நடத்த ஒதுக்கப்பட்ட இடத்துல போராடலாம், தவறு இல்லை. இத்தகைய போராட்டங்களுக்கு உரிய காலத்தை அனுமதி கேட்டால் நாங்கள் கொடுத்துருக்குறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ்நாட்டில் இதுவரை சுமார் 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறோம். சட்டம் ஒழுங்கை பற்றி சிலர் இங்கே குறிப்பிட்டாங்க. என் தலைமையிலான அரசில் காவல்துறை சுதந்திரமாக செயல்படுகிறது. ரவுடி விஷயத்தில் ஈடுபடுகிறவங்களை தயவுதாட்சின்னு பார்க்காம நடவடிக்கை எடுத்து வருது. இதனால் கொலைகள், ரவுடி சம்பந்தப்பட்ட கொலை சம்பவங்கள் மற்றும் ரவுடிகள் தொடர்புடைய சாதிய கொலை சம்பவங்கள் குறைஞ்சிருக்கு. எங்கும் அமைதி நிலைநாட்டப்பட்டு வருது. குற்றம் பெருமளவு தடுக்கப்பட்டிருக்கு. மீறி குற்றம் நடந்தால் உடனடியாக குற்றவாளி கைது செய்யப்படுகிறார். எந்த குற்றவாளியும் யாரும் காப்பாற்றுறதில்லை. உரிய தண்டனை, கடுமையான தண்டனை பெற்றுத்தரப்பட்டிருக்கு. யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதில் யாருக்கும் எந்த சலுகையும் கிடையாது. பெரும்பாலான கொலைகள் குடும்ப பிரச்சனை, காதல் விவகாரம், பணம் கொடுக்கல் வாங்கல், நிலப்பிரச்சனை, தனிப்பட்ட முன்விரோதம், வாய் தகராறு போன்ற காரணங்களுக்காக நடந்திருக்கு. அரசியல் காரணங்கள், சாதிய கொலைகள், மத ரீதியான கொலைகள், ரவுடி கொலைகள் திமுக ஆட்சியில் முறையிலே கிள்ளீரைப்பட்டு குறைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே பாதுகாப்பு மிக்க முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவது என்பது இந்த பேரவைக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். எதிர்க்கட்சி அதிமுக சார்பில் கருப்பு சட்டை அணிந்து வந்தப்போ எனக்கு கோபமெல்லாம் வரல, சிரிப்பு தான் வந்துச்சு. இப்படியாவது கருப்பு சட்டை போடுறாங்களான்னு மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டேன். கருப்பு சட்டை போட்டு விட்டு அது உங்கள் உரிமை, அதில் நான் தலையிட விரும்பலை. என்னுடைய கேள்வியெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில சட்டமன்றத்தை மதிக்காம ஒரு ஆளுநர் நடந்துக்கிறார். அவரை கண்டித்து கருப்பு சட்டை அணியும் துணிச்சல் உங்களுக்கே இல்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதியை கூட தர மறுத்து இரக்கமில்லாமல் நடந்துக்கிற ஒரு ஒன்றிய அரசை கண்டித்து நீங்கள் கருப்பு சட்டை அணிந்திருந்தா அவங்கள வாழ்த்தியிருப்பேன், மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன். தேசிய கல்விக் கொள்கை மூலமாக பள்ளி கல்வியையும் யூசிஜி மூலமாக கல்லூரி கல்வியையும் சிதைக்க நினைக்கிற பாசிச கல்விக் கொள்கையை கண்டித்து கருப்பு சட்டை நீங்கள் அணிந்திருந்தா மனதார உங்களை பாராட்டியிருப்பேன். ஆட்சியில் இருந்த காலம் முதல் பாஜகவுக்கு நீங்கள் துணையாக நின்று இருக்கீங்க. இருட்டு அரசியல் நடத்துகிறவங்களுக்கு கருப்பு சட்டை அணிய எந்த தார்மீக உரிமை இல்லை என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்னே கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பாலானதை நாங்கள் நிறைவேற்றிட்டோம். தேர்தலின் போது சொல்லாத பல திட்டங்களையும் செயல்படுத்தி காட்டியிருக்கிறோம். இன்னும் சில பாக்கி இருக்கு. மாண்புமிகு உறுப்பினர்கள் அதை வெளிப்படையாக சொல்றதை நான் உங்கள் முகத்தின் மூலமாக நான் பார்க்குறேன். இந்த 3 ஆண்டு காலத்தில் சுமார் 12,000 கோப்புகளில் நான் கையெழுத்து போட்டிருக்கிறேன். இத்தனை கோப்புகளை கையெழுத்திட்ட நான் இன்னும் சில கோப்புகளில் வேணும்னு கையெழுத்து போடாமல் இருப்பேன்னா, தலைவர் கலைஞர் அவர்கள் தன் பெயரை வச்சு ஒரு முறை சொன்னார், அரசுக்கு கருணை இருக்கு ஆனால் நிதி இல்லைன்னு சொன்னார். அதே நிலையில்தான் நாமளும் இருக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் முன்பு சொன்ன பல்வேறு திட்டங்களையும் மிக மிக நெருக்கடியான சூழல் தான் நிறைவேற்றிட்டு இருக்கிறோம் என்பது மனசாட்சியுள்ள மாமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு பக்கம் 2011 முதல் 2021 வரையிலான 10 ஆண்டு கால பாதாளத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்திருக்கிறோம். இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசானது தமிழ்நாடு அரசை தொடர்ந்து புறக்கணித்தும் வஞ்சித்தும் வருது. தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசானது மாநில அரசோட கொள்கைகளுக்கு எதிரான நிபந்தனைகளை விதித்து அரசு திட்டங்களை செயல்படுத்துறதுல சிரமங்களை உண்டாக்குறது மட்டும் இல்லாமல் அந்த திட்டங்களை முடங்குகிற சூழ்நிலையும் உருவாக்கி வச்சிருக்கு. ஒருங்கிணைந்த கல்வி இயக்கத்தின் கீழ் ஒன்றிய அரசிடமிருந்து வர வேண்டிய 2,152 கோடி ரூபாயை இன்னும் நிலுவையில் இருக்கு.
ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளங்கள், கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் கல்வி நிறுவனங்களுக்கு மீள வழங்க வேண்டிய பொறுப்பு, பள்ளிகளின் பராமரிப்பு மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி திட்டங்களை செயல்படுத்துதல் ஆகியவற்றுக்கு இந்த திட்டத்தின் கீழ் வரக்கூடிய நிதியானது மிக முக்கியமானது. எத்தனையோ தடவை நாம் நினைவூட்டி கேட்டிருக்கிறோம். இதுவரை மானிய உதவித்தொகை விடுவிக்கல. இதன் விளைவா இந்த செலவினங்களை மாநில அரசு தனது சொந்த வருவாயிலிருந்து மேற்கொண்டு வருது. தேசிய உயர்கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிற திட்டங்களையும் தேசிய கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசு திணிக்கிறதுனால இந்த திட்டங்களும் இப்போ முடங்குற நிலை ஏற்பட்டிருக்கு. பெஞ்சல் புயல் ஏற்படுத்தி உள்ள பேரிடர்களை குறிப்பிட்டு தற்காலிக மற்றும் நிரந்தர நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளுக்கு 6675 கோடி ரூபாய் தேவைப்படும் மதிப்பீடுகள் செய்யப்பட்டு நிதி விடுவிப்பு கோரிக்கை ஒன்றிய அரசுக்கு அனுப்பினோம். ஆனால் இதுவரை எந்த ஒரு நிதியும் ஒன்றிய அரசு விடுவிக்கல. கடந்த நிதியாண்டில் மிக்ஜாம் புயல் தாக்குச்சு. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் அதிக கனமழை ஏற்பட்டுச்சு. இந்த 2 பேரிடர்கள் தாக்கின பிறகும் மிக சொற்பமான 276 கோடி ரூபாயை, அதுவும் 4 மாத தாமதத்திற்கு பிறகு ஒன்றிய அரசு அனுமதிச்சது. இது மாநில அரசு கோரின 37,906 கோடி ரூபாயில ஒரு விழுக்காடு கூட இல்லை. ஒன்றிய அரசு வீடுதோறும் குடிநீர் என்ற திட்டத்தை வச்சிருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய 4142 கோடி ரூபாயில 732 கோடி ரூபாயை மட்டும்தான் வழங்கியிருக்காங்க. நிதியின்மையானால திட்டங்களின் செயல்பாடு சுணங்கக்கூடாதுன்னு நாம தான் நம்ம நிதியை கொடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு வரோம். ஒன்றிய அரசின் திட்டமான பிரதமர் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிற மானிய தொகையானது 2016ஆம் ஆண்டு முதல் இன்று வரை 1.5 லட்சம் ரூபாயாகவே இருக்கு. இந்த திட்டத்தை செயல்படுத்தி வர தமிழ்நாடு அரசானது ஒரு வீட்டுக்கு 12 முதல் 14 லட்சம் ரூபாய் தன்னோட சொந்த நிதி மூலம் மானியமாக கொடுத்து ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்களின் சொந்த வீட்டுக்கான கனவை நிறைவேற்றியிருக்கு. ஒன்றிய அரசின் இந்த திட்டத்திற்கு வழங்கப்படுகிற மானிய தொகையானது வீடு ஒன்றுக்கு 72,000 ரூபாயா 8 ஆண்டுகளுக்கு மேலா இருந்து வருது. ஆனால் தமிழ்நாடு அரசு ஒரு வீட்டுக்கு 1,72,000 ரூபாயை மானியமாக வழங்கி வருது. ஆனால் பேரு அவங்களோடது. இதுவே நம்ம அரசு செயல்படுத்தி வர கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் மாநில அரசின் மானியம் 3,53,000 ரூபாய். ஒன்றிய அரசு தன்னோட திட்டத்துக்கு வழங்குற மானியத்தை ஒப்பிட்டா இது 5 மடங்கு அதிகம். ஒன்றிய அரசு தன்னோட திட்டங்களுக்கு தேவைப்படுகிற நிதியை தமிழ்நாடு அரசு மேலே திணிக்கிறதுனால மாநில அரசோட முன்னுரிமை திட்டங்களுக்கு போதிய நிதியளிப்பு இல்லாமலே போகுது. இப்போ நான் சொன்னதிலிருந்த தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இத்தனைக்கும் இடையில தான் எல்லாத்தையும் சமாளித்து மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றிட்டு வரோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நேற்று பேசும்போது கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசின் வருவாய் உயர்ந்திருந்தாலும் அரசின் கடன் சுமை பெருமளவு உயர்ந்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்படும் செலவுகளை வெட்டி செலவுகள் என்று குறிப்பிட்டார். அவர் குறிப்பிட்ட கடன் பிரச்சனை குறித்து நேற்றைக்கு நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஏற்கனவே விரிவாக பதில் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு மாநில அரசும் வாங்க தகுதியான கடன் அளவு அதன் பொருளாதார உற்பத்தி மதிப்பில் ஒரு குறிப்பிட்ட சதவீதமாக வரையறுக்கப்பட்டிருக்கு. அந்த வரம்புக்கு உட்பட்டுத்தான் தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்குன்னு அவர் தெளிவாக நேற்றைக்கு எடுத்து சொன்னார். எனவே இந்த கடன் பிரச்சனை பற்றி நான் மேலும் அதிகம் விளக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த திராவிட மாடல் அரசு மேற்கொண்ட செலவுகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் பல மக்கள் நல திட்டங்களை திட்டி செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இது எல்லாமே தமிழ்நாட்டில் உள்ள கடைகோடி மக்களின் நலனுக்காகத்தான். விடியல் பயண திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற இந்த திட்டங்களுக்கு மேற்கொள்ளப்படக்கூடிய செலவுகள் எல்லாம் வெட்டி செலவு என்றுதான் எதிர்க்கட்சி தலைவர் நினைக்கிறாரா என்றுதான் என்னுடைய கேள்வி. பெண்கள் மாணவ மாணவிகளோட சமூக பொருளாதார கல்வி முன்னேற்றத்துக்காக பண்ணுகிற செலவுகளை எதிர்கால தமிழ்நாட்டுக்கான முதலீடாக தான் நான் பார்க்குறேன். இந்த திட்டங்களின் கீழ் பயன்பெறும் கோடான கோடி பயனாளிகள் கிட்ட
உங்களுக்காக திராவிட மாடல் அரசு மேற்கொள்கிற செலவு வெட்டி செலவுன்னு சொல்ல எதிர்க்கட்சி தலைவர் தயாராக இருக்காரா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மீண்டும் மீண்டும் டங்ஸ்டன் பற்றி கிளப்பி மதுரை மக்களை குழப்ப பார்க்குறாங்க. கனிம வளங்கள் விஷயத்தில் மாநில உரிமையை ஒன்றிய அரசு பறிக்கிற சட்டத்தை ஆதரித்து டங்ஸ்டன் சுரங்க ஏலத்துக்கு வழிவகுத்து துரோகம் செஞ்சது அதிமுக தான். ஆனால் நாங்கள் இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் எதிர்த்தோம். சட்டமன்றத்திலையும் பேசி முடிச்சவர் முதலமைச்சர் பேசி முடிக்கிட்டு நான் தரேன். குறிச்சு வச்சுக்கிடுங்க. இல்ல முதலமைச்சர் முதலமைச்சர் பேசுறதுக்கு அப்புறம் தரேன். தயவு பண்ணி உட்காருங்க, நான் தரேன். அப்படி மாத்திருது. சட்டமன்றத்திலையும் நான் அந்த விளக்க சரியான விளக்க இல்லைங்க. பாருங்க உட்காருங்க. இல்ல நீங்க முடியட்டு நேற்றைக்கு நான் பதிவு பண்ணிட்டது. உட்காருங்க. பதிவாயிடுச்சு. இல்ல நீங்க உட்காருங்க, பேச அந்த களிம மாண்புமிகு உட்காருங்க. நீங்க துணைத் தலைவர் உட்காருங்க. வரவேற்று பேசியிருக்கிறாரு. நீங்க அவை மாண்புமிகு ஆனா நாங்கள் நாடாளுமன்றத்தில் இதை எதிர்த்திருக்கிறோம். சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறேன். நான் முதலமைச்சராக இருக்கிற வரை இந்த திட்டம் வராது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதையும் மீறி அதையும் தாண்டி சொன்னேன். அப்படி வந்தா இந்த பதவியில நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு இறுதியாக சொல்லியிருக்கிறேன். இதற்கு பிறகு மக்களை குழப்பி அதில் குளிர் காய வேண்டாம் என்று குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மட்டும் இதை சொல்றேன். இதுக்கு உடனே எந்திரிச்சு அந்த வார்த்தை எடுக்குன்னு கேட்காதீங்க. குளிர் காயிற குறிப்பிட்டு சொல்றேன். ஒன்றிய அரசு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 3 நாட்களாக இந்த பேரவையில் நடைபெற்ற ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீது நடைபெற்றக்கூடிய விவாதத்தெல்லாம் கேட்டோம். அதில் மாண்புமிகு உறுப்பினர்கள் பல்வேறு கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. கோரிக்கைகளையும் முன் வச்சு பேசியிருக்கிறீங்க. அதில் குறிப்பாக திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரன் அவர்கள் பேசும்போது திருச்செங்கோடு நகர கூட்டு குடிநீர் திட்டத்தினுடைய அடிப்படையில் குடிநீர் குழாய்கள் மிகவும் பழுதடைந்திருக்கிறதாகவும் அதை மாற்றி தரணும் அப்படின்னு கோரிக்கை வச்சார். மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்று முறையான ஆய்வுக்கு பிறகு இந்த பணி விரைவில் மேற்கொள்ளப்படும். அதே போல குளச்சல் தொகுதி மாண்புமிகு உறுப்பினர் திரு பிரின்ஸ் அவர்கள் பேசும்போது அவர் தொகுதியில் திங்கள் நகரில் இருந்து செல்லக்கூடிய இரணியல் சாலையில் விபத்துக்கள் அதிகமாக ஏற்படுவதாகவும் அதை அகலப்படுத்தி தரணும்னு கோரிக்கை வச்சார். இது தொடர்பாக நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளும். அதேபோல் மாண்புமிகு உறுப்பினர் திரு பூமிநாதன் அவர்கள் தன்னோட மதுரை தெற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற வண்டியூர் மாரியம்மன் கோவில் தெப்பக்குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சாலைகளை செப்பனிட்டு தரணும்னு கோரிக்கை வச்சார். நிச்சயமாக அந்த சாலைகள் மிக விரைவில் மேம்படுத்தப்படும். அடுத்து பண்ருட்டி தொகுதி உறுப்பினர் மாண்புமிகு திரு வேல்முருகன் அவர்கள் தன்னுடைய தொகுதியை சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு கொஞ்சம் வேகமாக அழுத்தமாக சத்தமாக பேசினார். குறிப்பாக புதிய தடுப்பணைகள் கட்டித்தரணும்னு குறிப்பிட்டார். திரு வேல்முருகன் அவர்களுடைய கோரிக்கை விரைவில் பரிசீலிக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும். அது மட்டும் இல்லை, பண்ருட்டி தொகுதியில் சுமார் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை பணிகளும் மேற்கொள்ளப்பட இருக்கு. அடுத்தபடியாக திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வப்பிரனுகை அவர்கள் மாங்காடு பேருந்து நிலைய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்படுதுன்னு தெரிவித்தார். இது தொடர்பாக நிலப்பிரச்சனை இருக்குது, அது விரைவில் சரி செய்யப்பட்டு அடிக்கல் நாட்டப்படும். காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சிந்தனை செல்வன் அவர்கள் பேசும்போது தன்னுடைய தொகுதியில் திருமுட்டம் பகுதியில் ஒரு சிறு விளையாட்டு அரங்கம் அமைக்கணும்னு கோரிக்கை வச்சார். அந்த பணி மேற்கொள்ளப்படும். அடுத்து நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு காமராஜ் அவர்கள் நன்னிலம் மற்றும் குடவாசல் பேரூராட்சிகள் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானங்களை செம்மைப்படுத்தணும்னு கேட்டிருக்கிறாரு.
அது செய்து தரப்படும் என்பதையும் தங்கள் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேலும் என் பதிலுரை வாயிலாக முக்கியமான சில அறிவிப்புகளையும் நான் வெளியிட விரும்புகிறேன். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, சென்னை மற்றும் சென்னையின் சுற்றுப்புற பகுதிகளில் 7 தனி சிறப்பு நீதிமன்றங்கள் புதுசாக அமைக்கப்படும். இத்தகைய குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க மாவட்டந்தோறும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்படும். பாலியல் குற்றங்களில் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிற கைதிகளுக்கு முன்விடுதலை கிடைக்காத வகையில் தமிழ்நாடு சிறைத்துறை விதிகள் திருத்தம் செய்யப்படும். 2வது அறிவிப்பு, மாநிலத்தின் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களும் மிக விரைவாக வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய காரணத்தினால பல்வேறு மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சி அமைப்புகளின் சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளன. புதிய மாநகராட்சிகள், நகராட்சிகள் உதயமாகி இருக்கின்றன. இந்த நகரங்களில் வாழும் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வகையில் இந்த அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் உள்ள சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் பேரூராட்சிகளின் புதிய சாலைகள் அமைத்திடவும், பழுதடைந்த சாலைகளை சீரமைத்து புதுப்பித்திடவும், குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடைகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ள சாலைகளை சீரமைத்திடவும் வரும் ஆண்டுகளில் 3750 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற சாலை பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த மாமன்றத்திற்கு அறிவிக்கிறேன். 3வது அறிவிப்பு, பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று மக்களுக்கான போக்குவரத்து வசதியை மேம்படுத்த வரும் ஆண்டில் 3000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு பயன்பாட்டுக்கு விரைந்து கொண்டு வரப்படும். 4வது அறிவிப்பு, இந்த அரசு பதவியேற்ற பின் ஏழை எளிய பட்டியலின மக்களுக்கு 2,67,637 மனைகள் வரன்முறைப்படுத்தி பட்டா வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த 2 ஆண்டுகளில் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தினை சீர் செய்தும், புதிதாக நிலங்களை கையகப்படுத்தியும் 1,00,000 வீட்டுமனை பட்டாக்கள் அவர்களுக்கு வழங்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுக்கு வாக்களித்த மக்களும் எங்களுக்கு வாக்களிக்காத மக்களாக இருந்தாலும் எங்கள் மனசாட்சியும் தான் நீதிபதிகள். மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. எங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் முழு உழைப்பை தந்து நாங்கள் ஆட்சி நடத்திட்டு வரோம். அடுத்து அமையப்போகும் அரசும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். அதில் எங்களுக்கு இம்மி அளவும் சந்தேகம் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கும் சந்தேகம் இல்லை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை மேம்படுத்தும் தொண்டை மேல் போட்டுக்கொண்டு அதே பணியாக இருப்பவன். இதை தவிர எனக்கு வேறு பணிகள் இல்லை. என்னுடைய சிந்தனையும் செயலும் தமிழ்நாடு தான். தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் சுற்றி வருது. நான் பிறந்தப்போ ஸ்டாலின்னு பேர் சூட்டின தலைவர் கலைஞர், வளர்ந்தப்போ உழைப்புன்னு பேர் சூட்டினார். அப்படி உழைக்க கற்றுக் கொடுத்தவர் தான் அவர். ஓய்வெடுத்து உழைங்கள்னு ஆலோசனை சொல்றவங்க கிட்ட ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்தவரின் மகன் நான் சொல்லுவேன். தலைவர் பாதையே தனி பாதை, கலைஞர் பாதையே வெற்றி பாதைன்னு செயல்பட்டு வரக்கூடியவன். பகுத்தறிவு புகழவன் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகிய இருவரும் தலைவர்களை உருவாக்கி கொடுத்த கொள்கையை காப்பேன். தமிழர் தலைவர் கலைஞர் அடித்தளமிட்ட நவீன தமிழ்நாட்டை இந்தியாவின் முதல் மாநிலமா, முன்னோடி மாநிலமா உயர்த்தி காட்டுவேன். மக்களாட்சி காலத்தில்
திராவிட மாடல் ஆட்சி தான் பொற்கால ஆட்சின்னு வரலாறு பதிவு செய்யும். இந்த பொற்கால ஆட்சியை காலங்காலமாக தொடரும் தொடரும் தொடரும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த 2 நாட்களில் மொத்தம் 25 உறுப்பினர்கள் பேசியிருக்கிறாங்க. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீது 10 உறுப்பினர்கள் 112 திருத்தங்களை வழங்கியிருக்கிறாங்க. இந்த அரசுக்கு உதவுற வகையில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையும் விமர்சனங்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. தங்களுடைய தொகுதிக்கான கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்கிறாங்க. அவை அத்தனையும் உரிய அமைச்சர்களுக்கு அனுப்பப்பட்டு நடவடிக்கை எடுப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆலோசனைகளை கருத்திலே கொண்டு அதில் நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசு உறுதியாக நிறைவேற்றி தரும். எனவே இந்த விளக்கத்தை ஏற்றுக்கிட்டு மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களுடைய திருத்தங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.